அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம Fanuc CNCல மெமரி பேக்கப் பேட்டரி இதை வந்து நம்ம எப்படி ரிப்ளேஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம Fanuc CNCல நம்ம யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த மெமரி பேட்டரி, இதோட வோல்டேஜ் லெவல் கம்மியாயிடுச்சு அப்படின்னா ஒரு B80ன்னு சொல்லிட்டு ஒரு வார்னிங் மெசேஜ் வரும் Fanuc CNC ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னா. அது வந்து ஆப்ரேட்டர் வந்து ஈஸியாக ஸ்கிப் பண்ண முடியும் அந்த மெசேஜை. ஸோ அது அவங்க பார்த்து சொன்னதாக உண்டு. சொல்லலை அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் இருக்கிற டேட்டா எல்லாம் லாஸ்ட் ஆகிட்டு எதுவுமே மெமரி வந்து எதுவுமே இல்லாமல் வந்துட்டு மெஷின் ஸ்டாப் ஆகிட்டு நிற்கும் போது நம்மளுக்கு வந்து தெரிய வரும். அதை நம்ம வந்து ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இம்ப்ளிமெண்ட் லோ பேட்ரி வோல்டேஜ் அலாரம் சிஸ்டம் இன் Fanuc கண்ட்ரோலர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ போய் பார்த்தீங்கன்னா அது எப்படி ஒரு Fanuc PMCயில் ஒரு லாஜிக் எழுதி அது எப்படி நம்ம டெக்னீஷியன்ஸ்க்கு ஒரு அலாரமாவோ இல்லை ஒரு மெயின்டெனன்ஸ் பர்சன்ஸ்க்கு கொடுக்குறதாவோ நம்ம வந்து பார்த்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு தெளிவாக புரியும். இதில் வந்து எப்படி ரிப்ளேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்க மாட்டேன், ஏன்னா அந்த வீடியோவில் நம்ம வந்து பர்டிகுலர் இதுதான் ஃபோக்கஸ் பண்ணோம். அது மட்டும் இல்லாமல் Fanuc CNC இன் தமிழ் இந்த பிளேலிஸ்ட்குள்ளே போனீங்கன்னா எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது. Fanuc CNCயை பற்றி நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணலாம். ஸோ மறக்காமல் எல்லா வீடியோஸுமே செக் பண்ணுங்கள். எல்லாமே உங்களுக்கு வந்து உங்கள் ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். சரி, இப்போ இந்த மெமரி பேட்ரி இருக்கு இல்லையா, பேக்கப் பேட்ரி, இதில் வந்து என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஆஃப்செட் டேட்டா, சிஸ்டம் பேராமீட்டர்னு சொல்லிட்டு நிறையவே இருக்கும். இந்த SRAMல ஸ்டோர் பண்ணியிருக்கிறது எல்லாமே அதில் இருக்குன்னு வச்சுக்கலாமா. சரி, ஸோ அதே மாதிரி the SRAM data is powered by a memoryன்னு சொல்கிறாங்க. therefore the data will not be lost even if the main power is turned off. இப்போ மெயின் பவரை நீங்கள் ஆஃப் பண்ணாலுமே ஸோ இந்த SRAM டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆகாது, அதாவது அழிஞ்சு போகாதுன்னு சொல்கிறாங்க பவர் ஆஃப் பண்ணால் கூட, ஏன்னா மெமரியில் ஸ்டோர் பண்ணியிருக்கிறதுனால. இப்போது பேட்ரி வோல்டேஜ் ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா B80 வார்னிங் மெசேஜ் வந்து ஃப்ளாஷ் ஆகும் CNC ஸ்க்ரீனில். இன் அடிஷன் எ பேட்ரி அலாரம் சிக்னல் வில் பி அவுட்புட் டு த கஸ்டம் PMCன்னு சொல்கிறாங்க. ஸோ CNC என்ன பண்ணோம் அப்படின்னா PMCக்கு ஒரு B80 அந்த ஃப்ளாஷ் ஆகிறப்ப ஒரு அலாரம் சிக்னலையும் கொடுக்கும். அந்த சிக்னலை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஒரு அலாரம் எழுதணும். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லையா அந்த போன ஸ்லைட்டில், அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்படி என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு இந்த மாதிரி ஒரு ஃப்ளாஷிங் வந்த உடனே ஒரு 1 வீக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அந்த பேட்டரியை மாற்றிடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. However, the actual use time after the alarm message is prompted varies depending on the system configuration. அதான் சொல்கிறாங்க. அதே மாதிரி if the battery voltage drops further the memory cannot be powered அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் if the CNC unit is powered on in this stage the contents of the memory will be lost. So a system alarm will be issued after replacing the battery, clear all the contents of the memory and re-enter the data அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம it is recommended to replace the battery regularly once a year regardless of whether the battery alarm occurs. பேட்ரி அலாரம் எப்போல்லாம் வருதோ அப்போ மாற்றுறது மட்டும் இல்லாமல் வருஷத்துக்கு ஒரு தடவை பேட்டரியை மாற்றுறது ரொம்பவே நல்லது, ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ பேட்ரியோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது தான். இப்போது பேட்ரி எப்படி நம்ம ரிப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா லித்தியம் பேட்ரிஸ் வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு ஸ்பெசிஃபிகேஷனுமே அதை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணும்னா மிஷினை ஆன் பண்ணணும். டர்ன் ஆன் த பவர் ஆஃப் த மெஷின் ஃபார் அபவுட் 30 seconds, அப்புறம் தென் டர்ன் இட் ஆஃப். அப்புறம் என்ன பண்ணணும்னா இந்த பேக் பிளேனில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லித்தியம் பேட்ரி செட்டப் இருக்கும். இதை நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ஹோல்ட் த பக்கிள் part of the lithium battery case, disengage the buckle that is inserted into the battery box and pull it out towards you. உங்களை பார்த்த மாதிரி அதை வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு வெளியே எடுத்திங்கன்னா அது வந்து வந்துடும். அது வந்ததுக்கப்புறமா புதுசாக இருக்குது இல்லையா, அதை வந்து நீங்கள் இது பண்ணணும். இந்த ஏரியாவை ப்ரெஸ் பண்ணி புல் இட் அவுட், அதை எடுத்துட்டிங்களா, எடுத்ததுக்கப்புறமா இன்ஸ்டால் தி நியூ லித்தியம் பேட்ரி தட் யூ ப்ரிப்பேர்ட் இன் அட்வான்ஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதை வச்சு உள்ளே புஷ் பண்ணணும். புஷ் பண்ணுறப்ப அது வந்து கிளிக்னு ஒரு சவுண்டு கேட்கும். புஷ் இன் அன்டில் இட் கிளிக்ஸ். ஸோ கிளிக்னா என்னென்னா போயிடுச்சு ஃபுல்லாக இன்சர்ட் ஆகி லாக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்படின்னா தான் நீங்கள் வந்து அதை எடுத்து போட்ட மாதிரி அர்த்தம். இல்லைனா அதுக்கு வந்து போய் மேட்ச் ஆகலை ஒழுங்கா அப்படின்ற மாதிரி அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து எப்போல்லாம் இந்த பேட்டரி ரிப்ளேஸ் பண்ணுறீங்களோ அப்போ அந்த கிளிக் சவுண்டு வரதை மேக் ஷூர் பண்ணிக்கோங்க. அப்படி வந்துச்சுன்னா பர்ஃபெக்டாக வந்து போய் சீட் ஆகிடுச்சு, ஸ்லாட்டில் இன்சர்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம்.
ஸோ இப்படி தான் வந்து நம்ம பேட்ரிக்கு மாற்றணும். அதே மாதிரி வார்னிங் வந்து கொடுக்குறாங்க பேட்ரி மாற்றுறப்ப. அது என்ன மெசேஜ் அப்படின்னா, இஃப் த லித்தியம் பேட்ரி இஸ் நாட் ரிப்ளேஸ் கரெக்ட்லி இட் மே காஸ் அன் எக்ஸ்ப்ளோஷன். ஸோ ப்ராப்பராக மாற்றுங்க. அதே மாதிரி டு நாட் ரிப்ளேஸ் த பேட்ரி வித் எனி பேட்ரி எனி அதர் தன் த ஸ்பெசிஃபைட் லித்தியம் பேட்ரி. இந்த பார்ட் நம்பர் தவிர வேறு எதுவுமே நீங்கள் மாற்றக்கூடாது. இது வந்து ஃபனுக்கில் கொடுக்குற ஸ்பெசிஃபைட் பேட்ரி. இது வந்து உங்களுக்கு கொடுக்குற வார்னிங், நீங்கள் எப்போ மாற்றுறீங்களோ அப்போ. அதேமாதிரி இதை நம்ம மாற்றுறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம அந்த நோட்ஸ் வந்து எடுத்துக்கணும். நோட்ஸ் எடுத்துக்கணுன்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த நோட்ஸ் எல்லாம் கணக்கில் நம்ம வச்சுக்கணும். த அபவ் டாஸ்க் ஷுட் பி கம்ப்ளீட்டட் வித்தின் 30 minutes. 30 நிமிஷத்துக்குள்ளே நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தா அந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கணும். அதே மாதிரி please note that if the battery is disconnected for too long, the data saved in the SRAM will be lost. ரொம்ப நேரம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா SRAMல இருக்கிற டேட்டா வந்து லாஸ்ட் ஆகிடும். அதே மாதிரி SRAM டேட்டாவை பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஸோ இது பண்ணுறது மூலிமா உங்களுக்கு டேட்டா லாஸ்ட் ஆனாலும் ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பேக்கப் அண்ட் ரீஸ்டோர் SRAM ஆஃப் தி ஃபனுக் சிஸ்டம் இந்த ப்ரொசீஜரை ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். போன வீடியோவில் ப்ளேலிஸ்ட்டில் லேட்டஸ்ட் வீடியோ செக் பண்ணி பாருங்கள், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதே மாதிரி தி ரிப்ளேஸ் பேட்ரிஸ் ஷுட் பி ப்ராப்பர்லி டிஸ்போஸ்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் இன் அக்கார்டன்ஸ் வித் த மேனேஜ்மெண்ட் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் த கண்ட்ரி அண்ட் லோக்கல் கவர்மெண்ட் வேர் த மெஷின் டூல் இஸ் லொக்கேட்டட். In addition, they should be insulated with tape before disposal to prevent short circuits at the terminals. இந்த டிஸ்போசல் பற்றி சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ப்ராப்பராக வந்து டிஸ்போசல் பண்ணுங்கள், அந்த டேப் அடிச்சுட்டு டெர்மினல்ஸில் டிஸ்போசல் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மாற்றும் போது கவனத்தில் வச்சுக்கக்கூடிய விஷயங்கள். ப்ரியராக இந்த விஷயங்களை நீங்கள் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டைம் சேவ் ஆகும். ப்ளஸ் டேட்டா லாஸ்ட்லேருந்து நீங்கள் வந்து சேவ் பண்ணலாம், ஈஸியாக ரீஸ்டோர் பண்ணுறதுக்காக பேக்கப் பண்ணிக்கிறது மூலிமா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம ஃபனுக் சிஎன்சியில் மெமரி பேட்ரி இருக்கு இல்லையா, இதை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இந்த மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட பார்க்கலாம்.